இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் மூணும் வந்து ரெண்டு மின்தகடுக்கு இடையில் இருக்குது. மின்தகடு வந்து பேட்டரியோட கனெக்டாக இருக்குது. 5 வோல்டேஜ் பவர் இருக்குது. அந்த மின்தகடில் எலக்ட்ரான் வந்து பாசிட்டிவ் நோக்கி போகும், நியூட்ரான் வந்து புவியீர்ப்பு விசையினால் கீழே விழும், அதுக்கப்புறம் புரோட்டான் வந்து நெகட்டிவ் மைனஸ் நோக்கி போகும். இது மூணுத்தோட பறக்கும் நேரம் அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் எது வேகமாக பறக்கும், எது சீக்கிரமாக பறக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கணும். அது நீங்கள் இதை வச்சே பார்த்தே சொல்லிடலாம். ஃபுல்லாக கணக்கு போடுறதுக்கு முன்னாடியே இதை வச்சு இந்த எடையை வச்சு நீங்கள் சொல்லிடலாம் எது மிக வேகமாக போகும் அப்படின்ட்டு. எடையையும் கொடுத்துட்டாங்க. புரோட்டானோட எடையை கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரானோட எடையை கொடுத்துட்டாங்க. புரோட்டான்தும் நியூட்ரான்தும் கிட்டத்தட்ட ஒரே எடை தான். அதனால் இந்த எடையை நியூட்ரானோட எடையாக வச்சுப்போம். இப்போ பறக்கும் நேரம் எப்படி கண்டுபிடிக்கிறது? காலம் என்னது? தொலைவு பை வேகம். ஏன்னா வேகம் வந்து தொலைவு பை காலம். தொலைவு எவ்வளோ? இந்த ஹைட் வந்து 1 மில்லிமீட்டர். 1 மில்லிமீட்டர் பை வேகம். வேகம் வந்து எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போ எல்லா டைம்லேயும் வந்து 5 வோல்டேஜ் இருக்குது. அதனால் இதனால் ஏற்படுற முடுக்கம், ஆக்சலரேஷன் வந்து எல்லா டைம்லேயும் ஒரே ஆக்சலரேஷன் தான் இருக்கும். அதனால் ஒரே லைன், அதாவது 1 செகண்ட்லேயும் சரி, 2 செகண்ட்லேயும் சரி, இல்லை 1 மில்லி செகண்ட், 2 மில்லி செகண்ட் எதாக இருந்தாலும் சரி, ஒரே 5 வோல்டேஜ் தான் இருக்குது, ஒரே முடுக்கம் ஏற்படும். இப்போ அதே வந்து வெலாசிட்டி, திசைவேகம் என்னன்னு பார்ப்போம். வெலாசிட்டி என்னது? A இன்ட்டு T, முடுக்கம் இன்ட்டு டைம், காலம், ஆக்சலரேஷன் இன்ட்டு டைம். அது என்ன ஆகும்? டைம் வந்து 1 இருக்குது, ஆக்சலரேஷன் A இருக்குது. A இன்ட்டு T 1ல் A. 2ல் என்ன ஆகும்? டைம் 2 இருக்குது, ஆக்சலரேஷன் என்ன ஆகும்? ஆக்சலரேஷன் A இருக்குது. வெலாசிட்டி என்ன ஆகும்? 2 இன்ட்டு A 2A. இந்த கோடு நேராக இருந்தாக்கா இந்த கோடு இப்படி இருக்கும் வெலாசிட்டியோடது. இப்போ இதுதான் வெலாசிட்டி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கு. இங்கே வந்து வேகம் போட்டாக்கா நம்மளுக்கு டைம் கிடச்சிரும். ஆனால் எந்த வேகமும் போடுறணும், இந்த வேகத்தை போடுறதா, இந்த வேகத்தை போடுறதா, இந்த வேகத்தை போடுறதா? ஏன்னா வேகம் மாறிக்கிட்டே வருது. அதனால் நாம் இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட வேகத்தை தான் போடணும். ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி தான் நம்ம இங்கே போட முடியும். அது என்ன வெலாசிட்டி? இப்போ வெலாசிட்டி மாறிட்டே இருக்கிறதுனால இங்கே நம்ம போட வேண்டியது ஆவரேஜ் வெலாசிட்டி. ஆவரேஜ் வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே 0 இருக்குது, இங்கே எவ்வளோ இருக்குது? இங்கே 2A இருக்குது. இங்கே AT எவ்வளோ காலம் வருதோ அவ்வளோ அந்தளவுக்கு இருக்குது. அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னாக்கா AT + 0 / 2. அது என்ன இருக்கும்? ஆவரேஜ் வெலாசிட்டி AT/2. இதுதான் வெலாசிட்டி. இங்கே AT/2 தான் போடணும். அப்படின்னா என்ன வரும்? T = தொலைவு h, 1 mm தொலைவு, / AT/2. இது என்ன வரும்? 2h/AT. அப்படின்னா என்ன வரும்? T² = 2h/A. T = √2h/A. இப்போ நம்ம இந்த ஏவை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஆக்சலரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே எல்லா கணக்குலேயுமே இந்த மாதிரி ஒரே ஆக்சலரேஷன் இருக்காது. அதுக்கு கண்டபடி இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். இப்படி மாறலாம், எப்படி வேணாலும் மாறலாம். அதுக்கேற்ற மாதிரி வெலாசிட்டியும் மாறிக்கிட்டே இருக்கும், திசை வேகமும் மாறிக்கிட்டே இருக்கும் கண்டுபடி. அதுக்கு தான் அந்த டைமில் வந்து இன்டெக்ரல் dt இதை வச்சு தான் இன்டெக்ரேஷன், டிஃப்ரென்சியேஷன், கால்குலஸ், நுண்கணிதம், அதை வச்சு தான் நம்ம வந்து ஆக்சலரேஷன், வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும். ஆனால் இந்த கணக்கு வந்து கொஞ்சம் சுலபம் தான், ஈஸி தான். அதனால் வந்துட்டு எல்லா டைம்லேயும் ஒரே 5 வோல்டேஜ் ஒரே வோல்டேஜ் இருக்கிறதுனால நம்மளுக்கு வெறும் ஸ்ட்ரெயிட் லைன் வருது. அதே மாதிரி இங்கேயும் ஒரு லைன் வருது. அதுக்கப்புறம் ஆவரேஜ் எடுத்து நம்ம இந்த மாதிரி போட்டுருவோம். இப்போ T = √2h/A அப்படின்றது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்றது முடுக்கம், ஹெச்ன்றது இந்த கேப். இப்போ நம்ம ஏவை தான் கண்டுபிடிக்கணும். இப்போ ஏன்ற முடுக்கம் எப்படி வருது?
ஃபோர்ஸ்னால தான் முடுக்கம் வருது, விசையால் ஏற்படுவது முடுக்கம். இப்போ ஃபோர்ஸ்னால முடுக்கம் வருது. முடுக்கத்தை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஃபோர்ஸ் வந்து மாஸ்னால் டிவைட் பண்ணாக்கா நம்மளுக்கு ஆக்சலரேஷன் கிடச்சிரும். இப்போ ஃபோர்ஸ் என்னென்ன ஃபோர்ஸ் இது மேலே ஆக்ட் ஆகும், என்னென்ன ஃபோர்ஸ் இது மேலே இருக்கும்? ஒன்று புவியீர்ப்புனால வர ஃபோர்ஸு, இன்னொன்று வந்து வோல்டேஜ்னால வர ஃபோர்ஸ். சரி, இப்போ வோல்டேஜ்னால் என்ன? ஒரு சார்ஜ் இருக்குது Q ப்ளஸ்ன்னு வச்சுக்கோங்க சார்ஜ். இன்னொரு சார்ஜ் இருக்குது, ஒரு கூலும்ப், ஓரலகு, யூனிட் சார்ஜ் R தூரத்தில் இருக்குது. இந்த ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ், இந்த ப்ளஸ்ஸுனால இது வந்து வெளியில் தள்ளப்படும். அது தள்ளாமல் இங்கேயே வச்சுக்கிறதுக்கு ஒரு வேலை தேவை, அதுதான் வந்து வோல்டேஜ். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருந்துச்சுனாக்கா இழுக்கப்படும், அது இழுக்காமல் இங்கே வச்சுருக்கிறதுக்கு வேலை தேவை, ஒர்க்கு தேவை. அந்த ஒர்க்கு தான் வந்து வோல்டேஜ். இந்த வோல்டேஜ்லேருந்து நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்டுன்றது ஃபோர்ஸ் தான், ஃபோர்ஸும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஒன்று தான். ஒரு குழும் மேலே ஏற்படுற ஃபோர்ஸ் தான் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்போ வந்து வோல்டேஜ் வந்து ஆர்னால் வகுத்தாக்கா நம்மளுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு வரும். வோல்டேஜ் வந்து ஆர், இங்கே வந்து ஆர் வந்து ஹெச் தூரம். இப்போ வோல்டேஜ் வந்து ஆர்னால் வகுக்கிறோம். இன்னும் வந்து ஒரு சார்ஜுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டும் ஃபோர்ஸும் ஒன்று. இங்கே வந்து எலக்ட்ரான் இருக்குது, எலக்ட்ரானுடைய சார்ஜ் இ சார்ஜுக்கு வந்து எவ்வளோ ஃபோர்ஸ் வருது அதுதான் நம்ம பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரான் இந்த வோல்டேஜ்னால் வர ஃபோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகம் புவியீர்ப்பு ஃபோர்ஸோட. அதனால் நம்ம புவியீர்ப்பு ஃபோர்ஸ் வந்து புறக்கணிச்சிடலாம் புவியீர்ப்பு விசையை. அடுத்து இதை வந்து மாஸ்னால் வகுத்தாக்கா நம்மளுக்கு முடுக்கம் வந்துடும். ஃபோர்ஸ் டிவைட் பை மாஸ் வந்து ஆக்சலரேஷன். சரி, இப்போ அது வந்து நம்ம முன்னாடியே பார்த்தோம் இல்லையா, T = √2h/a. அதில் வந்து நம்ம ஆக்சலரேஷன் என்னன்ட்டு நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ணாக்கா என்ன வரும்? ஹெச்சோட வேல்யூ இருக்குது, மாஸ் ஆஃப் எலக்ட்ரானுடைய மாசு, எலக்ட்ரானுடைய சார்ஜு 5 வோல்ட் போட்டாக்கா 1.5 நானோ செகண்ட். அதுதான் வந்து எலக்ட்ரான் வந்து அவ்வளோ டைம் எடுக்கும் இங்கேருந்து இங்கே வரத்துக்கு 1.5 நானோ செகண்ட் அவ்வளோதான் ஆகும் எலக்ட்ரானுக்கு. அதே மாதிரி புரோட்டானுக்கு இங்கே வந்து புரோட்டானுடைய சார்ஜ் எலக்ட்ரானுடைய சார்ஜும் ஒன்று தான். எலக்ட்ரான் வந்து -1.6 × 10⁻−19. அதே மாதிரி தான் புரோட்டானுடைய சார்ஜும் 1.6 × 10⁻−19. அப்புறம் இங்கே வந்து புரோட்டானுடைய எடை போட்டாக்கா நம்மளுக்கு என்ன வருது? 63.2 நானோ செகண்ட் வருது, 63 நானோ செகண்ட்ஸ். ஆனால் எலக்ட்ரானோடைய நானோ செகண்ட் எவ்வளோ இருந்துச்சு? 1.5 நானோ செகண்ட்ஸ் இருந்துச்சு, 1.5 இருந்தது எலக்ட்ரானுடையது. புரோட்டானுக்கு 63.2. நியூட்ரானுக்கு வந்து சார்ஜே கிடையாது, அதனால் வெறும் புவியீர்ப்பு மட்டும்தான் இருக்கும். இந்த மாதிரி வோல்டேஜ்னால ஒரு மாற்றமும் ஆகாது நியூட்ரானுக்கு, புவியீர்ப்பு மட்டும்தான் இருக்கும். அதே மாதிரி 2h/a வந்து என்னது? G மட்டும்தான், ஏன்னா புவியீர்ப்பு முடுக்கம் மட்டும்தான் இருக்குது. அதில் அந்த மாதிரி சப்ஸ்டியூட் பண்ணாக்கா ஹெச் வந்து அதே மாதிரி 10⁻−3h, G வந்து 10. எவ்வளோ இருக்கும்? 14.14 மில்லி செகண்ட் வந்து நானோ செகண்டோட ரொம்ப ரொம்ப அதிகம். இப்போ மூணுத்துலேயும் எது சீக்கிரமாக பறக்குது? எலக்ட்ரான் தான் சீக்கிரமாக பறக்குது. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரானுடைய வெயிட்டு தான் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இதை விட கிட்டத்தட்ட 10,000 மடங்கு கம்மியாக இருக்குது எலக்ட்ரான். வெயிட்டு கம்மியாக இருக்க பொருள்லேயும் 5 வோல்டேஜ், வெயிட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்க பொருள்லேயும் 5 வோல்டேஜ். அதனால் வெயிட்டு கம்மியாக இருக்க பொருள் டக்குன்னு வந்துடுது, சீக்கிரமாக வந்துடுது இருக்கிறதுலே.